2024 ஐபிஎல் தொடரில் இன்று இடம்பெறவுள்ள போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோத போகின்றன. 4 நாட்களுக்கு முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற போட்டியில 2 அணிகளும் சந்தித்த போது லக்னோ மைதானத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 8 விக்கெட்டுகளால் தோற்கடித்திருந்தது. இந்த தோல்வி சென்னை ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் கூட மகேந்திர சிங் தோனி ஆட்டமிழக்காம 9 பந்துகள்ல 28 ஓட்டங்களை வேகமாக குவிச்சது ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாகத்தான் இருந்தது. சென்னை ரசிகர்களுக்கு கூடிய சந்தோஷமான மற்ற செய்தி என்னன்னா, சென்னை அடுத்ததாக விளையாட போற 3 போட்டிகளும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இடம்பெற போறது ரசிகர்கள் அனைவருக்குமே கொண்டாட்டம் தான். இதுவரை 38 போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 8 போட்டிகளில் விளையாடி 7 போட்டிகளில் வெற்றி பெற்று 14 புள்ளிகளோடு முதலிடத்திலையும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் 7 போட்டிகளில் விளையாடி தலா 10 புள்ளிகளோடு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் இருக்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளும் 4 வெற்றிகளை பதிவு செய்து தலா 8 புள்ளிகளோடு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் இருக்கின்றன. நேற்று இடம்பெற்ற போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியில் 180 என்ற வெற்றியிலக்க சிறப்பாக கடந்து வெற்றியை பதிவு செய்திருந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. முதல்ல துடுப்படுத்தாடி இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி 179 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 9 விக்கெட்டுகளை இழந்து துடுப்பாட்டத்தில் திலக் வர்மா 65 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, சந்தீப் சர்மா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாட வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய இளம் வீரர் ஜெய்ஸ்வால் ஆட்டமிழக்காமல் 104 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை தோற்கடித்திருக்கிறது. ஹார்திக் பாண்டியாவினுடைய கேப்டன்சி பற்றி இன்று அதிகமாக விமர்சிக்கப்படுறதுக்கு காரணம், நேற்றைய போட்டியில் அவர் ஒரு அணி தலைவராக சிறப்பாக செயற்படவில்லை என்பது கிரிக்கெட் விமர்சகர்கள் மற்றும் சமூக வலைதளங்களினுடைய குற்றச்சாட்டாக காணப்படுது. இன்று இடம்பெறவுள்ள போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் எவ்வாறு கள வியூகங்களை அமைக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போட்டியினுடைய முக்கியமான வீரர்கள் என்று பார்க்கும்போது நிக்கோலஸ் பூரான் லக்னோ அணியினுடைய வீரர், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய வீரரான முஸ்தபிஸ் ரஹ்மானுக்கு எதிராக T20 போட்டிகளில் 45 பந்துகளை 88 ஓட்டங்களை குவிச்சிருக்கிறார். அதே போல மொயின் அலி, லக்னோ பந்து வீச்சாளரான ரவி பிஷ்னோயினுடைய பந்துகளை பொறுத்தமட்டில் 22 பந்துகளுக்கு 33 ஓட்டங்களை 20 போட்டிகளை குவிச்சிருக்கிறார். குருணால் பாண்டியா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோருடைய சுழற் பந்து வீச்சு இந்த போட்டியில மிக பெரிதாக பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே போல சிவம் டுபே இம்பாக்ட் பிளேயராக மாத்திரமில்லாமல் ஒரு சகலத்துறை வீரராக பந்து வீசுவதற்குமான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டால் 2020 உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் அவர் தேர்வு செய்யப்படுவதற்கான பரிந்துரைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ரோஹித் சர்மா கூட இம்பாக்ட் பிளேயர் முறை குறித்து அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். சிவம் டுபே போன்ற வீரர்கள் பந்து வீசுவதற்கான வாய்ப்புகளை இழந்து விடுகின்றார்கள் இம்பாக்ட் பிளேயர் இந்த சிஸ்டத்தினால அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். பார்க்கலாம், இன்றைய போட்டி ஒரு விறுவிறுப்பான போட்டியாக அமையும் என்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது பற்றிய விவரங்களை அடுத்து வரும் காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம்.